ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும், உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் எதை சேமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். டு சேவ் எ பிளாட், டு சேவ் எ கோல்டு, டு சேவ் எ மணி, டு சேவ் எ ஹோம், இந்த 4 டாப்பிக்கில் கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து எதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் கடைசியாக சொல்கிறேன், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் தரேன். நீங்கள் வந்து இந்த 4 இதில் வந்து எதை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க உங்கள் எதிர்காலத்துக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருடைய மைண்ட் தாட் எப்படி இருக்குது, அது இல்லாமல் வந்து எதில் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு எல்லாருக்குமே புரியும். நான் ரொம்ப நேரம் அதை ஹோல்ட் பண்ணி வைக்க விரும்பலை. என்னத்துக்கு நான் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு தான் நிறைய பேர் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. கோல்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஹோம், தேர்ட் வந்து பிளாட், ஃபோர்த் வந்து மணி. அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு தான் வந்து அவங்க வந்து ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. கோல்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சைடில் தரேன். எதனால் வந்து அவங்க கோல்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய மணி சேவிங்ஸு கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ்னால நமக்கு வந்து கோல்டு கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியல. என்னுடைய பார்வையில் வந்து கோல்டுக்காக எதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நான் ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைனோட சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து இந்த 4 கேட்டகரியில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நான் சொல்கிறேன். எதனால் வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாட் சொல்லியிருந்தேன். இடமா சொல்லிட்டு நிலம் வாங்கி நம்ம வந்து வைக்கிறது வந்து நமக்கு என்ன வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவா எதுக்காகன்றதுக்காக ஃப்யூச்சருக்கு வந்து எப்படி வந்து நமக்கு வந்து அந்த ப்ளே ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பிளாட். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எங்கேயோ நீங்கள் வந்து ஒரு பிளாட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து இன்றைக்கே நம்ம போய் குடி போகிறதா இருந்துச்சுன்னா நிறைய காசு ஆகும். ஆனால் நீ இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு ஒரு லாங் டைம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு போட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வாங்குகிற இடம் வாங்கும் போது வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க இடம் வாங்குறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்களா, இல்லைனா வந்து அதுக்கு வந்து ரொம்ப ப்ரொசீஜர் இருக்கும். இது வந்து டிடிசி அப்ரூவல்டு வேணும், இந்த இடம் வந்து ஆல்ரெடி வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத இடம், இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். அது இல்லாமல் வந்து பிளாட் அந்த மாதிரி வாங்கணும், ஒரு கையில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கையில் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து இறங்கி வாங்க முடியும். அதனால் வந்து பிளாட் வந்து நிறைய பேர் ப்ரியாரிட்டி தரலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சர் வந்து பசங்களுக்காக வந்து எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நம்ம அந்த டைமில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கலாம், இல்லை மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுத்துருக்கலாம். உங்களுக்கே இடம் இல்லை, வீடு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இடம் வாங்கி நம்ம சொந்தமாக வீடு கட்டிக்கலாம் ஃப்யூச்சர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிளாட் வாங்கலாம். அதுக்காக நிறைய பேர் வந்து ப்ரியாரிட்டி பண்ணியிருக்கலாம் பிளாட்டுக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் சொல்கிறேன். நான் எப்பயும் நிறைய தடவை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற கருத்து வந்து தப்புன்னு சொல்லாதீங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். உங்களுக்கு எதனா கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதுக்காக வந்து கோல்டை வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கோல்டை வந்து டக்குன்னு வந்து லிக்விட் கேஷாக மாற்றிடலாம். எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் டக்குன்னு வந்து லிக்விட் கேஷாக மாற்றிடலாம். எமர்ஜென்சி டைமில் வந்து நல்லா ப்ளே பண்ணலாம் வந்து கோல்டை வச்சு. ஏன்னா எமர்ஜென்சி டைமில் யாருமே வந்து நமக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் கோல்டு இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோல்டை வந்து சடனாக வந்து லோன் போகலாம், சேல்ஸ் பண்ணிடலாம், நமக்கு வேண்டான்னா விற்றுடலாம், இல்லைனா வந்து அடகு வச்சிடலாம். அந்த மாதிரி வந்து கோல்டை வந்து நம்ம டபுள் த மைண்டில் வந்து வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து விற்றுட்டு மொத்தமாக கேஷாக பார்த்துடலாம். இல்லை எனக்கு இப்போ எமர்ஜென்சி ஒரு 2 மந்த்ஸில் எனக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து லோனாக போயிடலாம். லோன் வந்து ப்ரைவேட்லேயும் போகலாம், பப்ளிக்லேயும் போகலாம், எப்படி வேணால் அடமானம் வச்சுக்கலாம். ஃப்யூச்சர் வந்து குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறது வந்து கோல்டு. ஏன்னா வந்து சின்ன தொகைங்க, ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் தான். சின்னதாக ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட ஒரு நகைச்சீட்டு கட்டி கூட நம்ம வந்து சீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இப்போ வந்து டிஜி கோல்டு வந்துடுச்சு, 100 ரூபாயிலேருந்து தங்கம் வாங்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு சின்ன தொகையாக இருந்து அதை வந்து நம்ம சேமிச்சுட்டே வரும்போது அந்த பெரிய அமௌண்ட் பெரிய நகையாக வாங்குறதுக்கு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறதுக்கு கோல்டு வந்து சின்ன தொகை. ஏன்னா இதே நீங்கள் பிளாட் அந்த மாதிரி போனீங்கன்னா லட்சத்தில் போகணும். இந்த கோல்டுன்றது பார்த்திங்கன்னா மினிமம் 100 ருபீஸ்ன்றது சின்ன ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோல்டு வந்து ஆடம்பரமாக சில பேர் வாங்குவாங்க. எனக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி போட்ட பிடிக்கும், கோல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க கோல்டை வந்து. அது இல்லாமல் நிறைய பாண்ட்ஸு அந்த மாதிரிலாம் கூட விற்குது.
கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறதாச்சுன்னா நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து இதனால் கூட வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கலாம் எல்லாருமே. நெக்ஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி தான். மணி வந்து எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து ப்ளே ஆகுது, அது இல்லாமல் மணியை வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது. எஃப்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கையில் காசு இருக்குது, அமௌண்ட் இருக்குது, நான் வந்து எஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எஃப்டி போடலாம். மாதம் மாதம் வந்து மந்த்லி இன்கம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி நம்ம போடலாம். நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நான் வச்சுருக்கிறேன் அக்கௌண்ட்டில், இதை வந்து நான் எதனா ஸ்கீமில் டெபாசிட் பண்ணேன், எனக்கு மந்த் ஆன் மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். இல்லை எஸ்பி அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கில் என்ன தராங்களோ அதுதான் வந்து நமக்கு வரும். பேங்க்கில் மினிமம் வந்து 3%, 3.5% அந்த மாதிரி தான் வருது. இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா இருந்தால் ஒரு 4% வரும். மணியை மல்டிபிள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை வந்து மல்டிபிள் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து 1 லட்சத்தை போட்டால் 1 லட்சம் வரணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகணும். ஆனால் தான் வந்து அந்த அமௌண்ட் அப்படி மல்டிபிள் ஆகும். அதை தவிர வந்து எப்படியுமே வந்து மல்டிபிள் இவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அதனால் மணி வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து கஷ்டம் தான். ஏன்னா சடனாக வந்து மணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து செலவு பண்ண தான் நினைப்போம். மணி இருந்துச்சுன்னா லிக்விட் கேஷ் வந்து எனி டைம் வந்து நம்ம கையில் கேஷ் இருந்துச்சுன்னா லிக்விட் கேஷ் எதுக்கு ஒரு பயமும் கிடையாது. நம்மக்கிட்ட கையில் இருக்குது செலவு பண்ணலாம். ஆனால் செலவு பண்ணுறதே சில பேர் வந்து கையில் அமௌண்ட் இருக்குது நான் செலவு பண்ணிவிடுவேன் பயப்படுவாங்க. அவங்களாம் வந்து எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து சீனியர் சிட்டிசன் பெரியவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா எனக்கு மாதம் மாதம் வட்டி வரணும்னா அதுக்கேற்ற ஸ்கீம்லாம் போடலாம். இது மாதிரிலாம் நான் வந்து ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் போட்டுக்கிறேன். ஒரு 1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 2 ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து கையில் வந்து அமௌண்ட் வச்சு வெறும் எஸ்பி அக்கௌண்ட்டில் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற 3%, 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆகாது. நீங்கள் இதே வந்து ஒரு 7% வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கையில் வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட ஆகுமே தவிர, ஆனால் நான் சொல்கிற மாதிரி 1 லட்சம் வந்து 2 லட்சம் அடுத்த வருஷமே ஆகும்னா ஆகாது. ஸ்கீம் பார்த்து நம்ம பிரித்து போடணும். அது இல்லாமல் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரே ஸ்கீமில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து எதனா எமர்ஜென்சி டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 நாள் சேவிங் ஸ்கீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மணியை வந்து இதுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து கையில் இருந்துச்சுன்னா செலவாயிடுன்னு கூட நினைக்கலாம். மணி இருந்துச்சுன்னா அதனால் வந்து இதுக்கு ப்ரியாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக கூட கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் தான். ஹவுசிங் லோன் வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி வேணால் மாறும். ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறோம், நம்ம வந்து ஹோம் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வந்து அவங்க சம்பளம் வந்து கம்மியாக இருக்கும். நான் யாரோ சொல்கிறாங்க நம்ம வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹவுசிங் லோனில் விழுந்து கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதை ஜாக்கிரதையாக வந்து ஹவுசிங் லோனுக்கு வந்து நீங்கள் போகணும். ரெண்ட் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ரெண்ட்டை வந்து நம்ம பெய்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி மைண்டில் வரும். நம்ம ரெண்ட்டு கொடுக்குறது வேஸ்ட்டாக தானே ஆகுது, இதை வந்து நம்ம சொந்தமாக இடமா வீடாக வாங்கிக்கிட்டால் நமக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட் அமௌண்ட்டையும் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட எதனா கொஞ்சம் அமௌண்ட்டு வந்தாலும் சேர்த்து வந்து இஎம்ஐ மாதிரி போயிடலாம், வீடு வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இஎம்ஐ மெத்தட் நிறைய பேர் போவாங்க. அது இல்லாமல் இஎம்ஐ மெத்தட் போகும்போது வந்து டென்யூர் போடுவாங்க. நம்ம வயசை வச்சு டென்யூர் போடுவாங்க. நீங்கள் எந்த வருஷத்தில் ரிட்டையர் ஆவீங்க, உங்களோட வயசு மெச்சூர்டு எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு மினிமம் வந்து 15லேருந்து 25, 30 வருஷம் கூட சில பேர் போடுவாங்க. நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் போடுறதுன்றது நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து எத்தனை வருஷத்துக்குன்னு போடுவாங்க. மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கேல்குலேஷனே ஃபஸ்ட்டே நமக்கு போடுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா மினிமம் லோன் அமௌண்ட் போங்க. கையிலேருந்து நிறைய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பாருங்கள். நான் வந்து மந்த்லி பட்ஜெட்லலாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். 7 லட்சம் எப்படி சேர்க்குறது 5 வருஷத்தில், 15 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரிலாம் சேர்க்குறது. மந்த்லி பட்ஜெட்டில் வந்து ஃபேமிலியும் ரன் பண்ணிவிட்டு ரெண்ட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சேவிங்ஸும் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன் வீடியோ. அந்த வீடியோலாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம வந்து செலவோடு வந்து நம்ம சேவிங்ஸும் பண்ணிகிட்டே வந்தால் நம்ம இனிஷியல் பேமெண்ட் கொடுக்கும்போது ஒரு பெரிய தொகை கொடுக்கலாம். பெரிய தொகை மீன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுலே பெரிய தொகை. நீங்கள் 2 லட்சம் கொடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் வந்து சின்னதாக கொடுத்துட்டு நான் வந்து மீதி எல்லாமே லோன் போகிறேன். ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வீடு பார்க்குறேன். அதில் வந்து 10%னா 4 லட்சம் 5 லட்சம் மட்டும் நான் கொடுத்துட்டு நான் வந்து மீதி எல்லாமே லோன் போய்க்கிறேன் அப்படின்னு போகாதீங்க. நீங்கள் 40 லட்சம் 50 லட்சம் போகிறதா கண்டிப்பாக வந்து ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் கையிலேருந்து கொடுக்க பாருங்கள்.
50% வரைக்குமாச்சும் கொடுத்தீங்கன்னா மீதி 50% லோன் போனால் உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் முடிஞ்சிடும். அமௌண்ட்டும் வந்து மந்த்து வந்து பெரிய அமௌண்ட் கட்ட தேவையில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 40,000 கட்டுற மாதிரி வரும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கம்மியாக கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டென்யூர் போடுவாங்க. நீங்கள் இனிஷியல் பேமெண்ட்டே வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 15,000 20,000 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கூட இருக்குது. நீங்கள் வந்து நல்லா விசாரிச்சுட்டு ஹவுசிங் லோன் போக, அது இல்லாமல் ஃப்யூச்சரில் இத்தனை வருஷம் நம்ம கட்டணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த வீடு வந்து நீங்கள் போய் இப்போ ரெண்டல் இல்லாமல் இருப்பீங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அது வந்து நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் ஃப்ளாட் வாங்கி கூட இருப்பீங்க. ஃப்ளாட் வாங்குறது அவங்கவுங்க இஷ்டம். இது இண்டிவிஜுவல் வாங்க போகிறீங்களா இல்லை ஃப்ளாட் வாங்க போகிறீங்க? என் கருத்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சொல்வேன். இண்டிவிஜுவல் சொல்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இடத்தோடு வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வேணால் நம்ம மேலே மாடி கட்டிக்கலாம், அந்த மாதிரி கூட வீடு கட்டிக்கலாம் மேலே. ஆனால் வந்து ஃப்ளாட்டில் அவங்க கொடுக்குற இடம் தான், அவங்க கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட்டு தான், அவங்க கொடுக்குற பார்க்கிங் ஏரியா மட்டும் தான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதையும் பார்த்து எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து நிறைய கொடுக்க பாருங்கள். பிளாட்டா ஹோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ்னால் வந்து இது 2 தான். ஏன்னா பிளாட்டும் ஹோமும் வந்து லாங் டைமாக தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். உடனே இன்றைக்கி நினச்சி நாளைக்கு வாங்க முடியாது. இதே வந்து ஷார்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோல்டன் மணியை வந்து ஷார்ட் டைமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு 11 மாதம் 10 மாதம் சீட்டு போட்டு அந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து கோல்டன் மணியை வாங்கலாம். ஆனால் பிளாட் வந்து ரொம்ப வந்து நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறது லாங் டேர்ம் தான். லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்காக வந்து நீங்கள் வந்து எப்படினா நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணுன்றதை சொல்லிட்டு, அது இல்லாமல் கோல்டை வந்து நீங்கள் எப்படினா வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சீட்டு போடுங்க, கோல்டு காயின் வாங்குங்க, பாண்ட்ஸ் வாங்குங்க, அந்த மாதிரி வாங்கி கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து இடம் வீடு தான் வாங்க போகிறோன்னு ஜுவல்லர்ஸ் எதுவுமே போகாதீங்க. கோல்டு காயின்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் விற்கிற அன்றைக்கி வந்து அதை இடம் பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி விற்கிற அன்றைக்கி கோல்டு காயினுக்கு வேல்யூ அப்படியே எடுத்துப்பாங்க. 1 or 2% மட்டும் தான் லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்து வாங்கும் போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஜுவல்லரி வாங்குறதா இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் டஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி மெல்ட்டிங் சார்ஜஸ் சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஓவரால் வந்து ரொம்ப கழிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் வந்து கோல்டு காயின் போயிடுங்க சேவிங்ஸ்க்காக. இதே நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆர்டி போடுங்க, எஃப்டி போடுங்க. மந்த்து வந்து ஆர்டி போடுங்க. நான் மாதம் 5,000 கட்டுவேன், மாதம் வந்து 2,000 கட்டுவேன். எஃப்டி போங்க, ஆர்டி போங்க. எஃப்டி நம்மக்கிட்ட வந்து ஒரு 10,000 மினிமம் இருந்துச்சுன்னா கூட எஃப்டி டெபாசிட் பண்ணிவிடுங்க. நம்ம பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 மாதம் கூட எஃப்டிலாம் இருக்குது. 1 இயர் அந்த மாதிரி கூட எஃப்டிலாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சீட்டு போடலாம். சீட்டு வந்து உங்களுக்கு தேவைன்னா சீட்டு போடுங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏலச்சீட்டு மாதம் வந்து நான் ஒரு தொகை கட்டுறேன் ஏலச்சீட்டு மூலிமா அப்படின்னா நீங்கள் ஏலச்சீட்டு கொடுத்து இந்த 3 மெத்தடில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 3 மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணுங்கள் மணியை. இது 2த்துமே கோல்டன் மணியை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட வந்து இம்ப்ளேட் தான் வந்து பிளாட்டும் ஹோமும் வாங்க முடியும். கோல்டன் மணி வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுற இடம் வந்து இடம் வாங்கும் போது நகையை விற்றுருவாங்க சில பேர். இருக்கிற வந்து பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வந்து விட்ரா பண்ணி நம்ம பிளாட் வாங்கலாம். ஹோம் வாங்குது அந்த இனிஷியல் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் விற்றுடலாம், கோல்டு காயின் சேல்ஸ் பண்ணிடலாம். மணி கையில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து இடம் வாங்கி அதை வீடு வாங்கி கட்டுறதா இருந்தால் அப்படி கட்டலாம். இல்லைனா வந்து ரெடி டு ஆக்குபேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். இந்த 2த்துக்கு மெயினாக வந்து ப்ளே பண்ணுற இடம் வந்து கோல்டு மணி தான். நீங்கள் சின்னதாக வந்து ஷார்ட் டைம் சேவிங்ஸ்னு சொல்லிட்டு இதை நீங்கள் சேமித்து வச்சா நீங்கள் லாங் டைம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து கோல்டை வந்து நிறைய பேர் வந்து வாங்க வேண்டாம் அது இதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நிறைய பேர் ஓட் பண்ணதும் கோல்டுக்கு தான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். கோல்டுக்கு தான் வந்து முன்னுரிமை தராங்க. நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து நடக்காது. இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு ஒரு மினிமம் வந்து ஒரு 3 மாதம் 36 மாதம் 24லேருந்து 36 மாதம் வந்து நீங்கள் சேமித்து வச்சு அப்போ சேல்ஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து ஒரு 8 to 10% நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க. நம்ம வாங்கும் போது வந்து ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கியிருப்போம். அதோடு சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வரணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஷார்ட் டேர்ம் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 3லேருந்து 5 வருஷம் ஷார்ட் டேர்ம் சொல்கிறேன். இதே லாங் டேர்ம் அந்த இடம் அதில் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வீடு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி. இது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது 2ம் நம்மக்கிட்ட கையில் வந்துடும். அதனால தான் வந்து கோல்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு உரிமை தராங்க. நிறைய பேர் வந்து அந்த கம்யூனிட்டியில் வந்து ஓட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஓட் பண்ணது வந்து கோல்டுக்கு தான். அதோட ப்ரியாரிட்டி என்னன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். இது ஃபுல்லாக என்னோடய கருத்து மட்டும் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.